ஹலோ கஸ்டமர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கஸ்டமர் வந்து மொபைல் ஆப்பில் ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் ஆகும். அதே மாதிரி டெலிவரி மேனுக்கு அசைன் ஆச்சுனாலும் அவருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் சென்ட் ஆகும். இந்த நோட்டிஃபிகேஷனை ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனரை நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட கான்ஃபிகரேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அட்மின் பேனலில் சைடு மெனுவில் தேர்ட் பார்ட்டியில் போயிட்டு இங்கே வந்து புஷ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் போனீங்கன்னா, இப்போ ஆஸ் அ கஸ்டமராக நான் ஒரு ஆப்பில் வந்து ஒரு ஆர்டர் போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆர்டர் வந்து பெண்டிங், ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ஆர்டர் வந்து இப்போ பேக்கேஜிங் ஸ்டேட்டஸில் இருக்குது, ஆர்டர் வந்து இப்போ அவுட் ஃபார் டெலிவரி, ஆர்டர் டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் நான் ரிசீவ் ஆகணும்னு கஸ்டமராக நினைப்பேன். அந்த மெசேஜஸ் எல்லாமே நீங்கள் வந்து இங்கே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னென்ன கண்டென்ட் போடணும் அப்படின்றது எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கஸ்டமர் ஆர்டர் மொபைல் ஆப்பில் ஆர்டர் போடும் போது அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். அதே மாதிரி ஒரு ஆர்டர் வந்து டெலிவரி மேனுக்கு அசைன் ஆகுது அப்படின்னாக்கா அவருக்கு என்ன மாதிரி மெசேஜஸ் எல்லாம் போகணும், நோட்டிஃபிகேஷன் எல்லாம் போகணும் அப்படின்றத இங்கே ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனரை நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மெசேஜஸ் எல்லாமே டெலிவரி மேனுக்கு அசைன் ஆயிடுச்சு, டெலிவரி மேனு ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டாரு, டெலிவரி மேனு ஆன் த வே, டெலிவரி மேன் ஆர்டரை டெலிவரி பண்ணிட்டாரு அப்படின்றது எல்லாமே இங்கே வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு வேணாம், இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கஸ்டமருக்கு போக வேணாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மெசேஜ் வந்து கஸ்டமருக்கோ இல்லை டெலிவரி மேனுக்கோ அசைன் ஆகாது. ஸோ இந்த மெசேஜஸ் புஷ் நோட்டிஃபிகேஷன் மெசேஜஸ் எல்லாமே கஸ்டமைஸ்டு. இந்த கஸ்டமைஸ் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே சேவ் ஆகிடும். ஒன்ஸ் கஸ்டமர் ஆப் வழியாக ஆர்டர் போடும் போது அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். அதே மாதிரி டெலிவரி மேனுக்கும் நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். இதுதான் நோட்டிஃபிகேஷன் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கான ஏரியா. தேங்க்யூ.